மேலக்கோட்டையூரில் பரபரப்பு, கைவிட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர், பழிவாங்க காத்திருக்கும் காவல்துறை, தற்கொலைக்கு தயாராகும் அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளர் வாக்குமூலம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் மேலக்கோட்டையூர் ஊராட்சியில் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளர் தங்கம்மாள், வயது 64. கடந்த வாரம் ஊர்கோவில் திருவிழா நடைபெற்றது. அளவு குத்துதல், தேர் இழுத்தல் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடைபெற்றது. வீட்டின் முன்பு தேர் நகர்ந்து செல்லும் பொழுது இளைஞர்களின் பாதுகாப்பிற்காக தங்கம்மாளுடைய மகன் கதிரேசன் சென்றுள்ளார். திடீரென அதிமுகவை சேர்ந்த வேலு என்பவர் வெறித்தனமாக கதிரேசனினை தாக்க ஆரம்பித்துள்ளார். இதை தடுப்பதற்காக வந்த தங்கம்மாவையும் தாக்கி அருகாமையில் இருக்கும் கழிவு நீர் கால்வாயில் தாக்கியுள்ளார். மேற்காணும் தங்கம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகையும் அதிமுகவை சேர்ந்த வேலு திருடி சென்றதாகவும் பாவம் நிலத்தில் புகார் கொடுத்துள்ளார். வெறித்தனமாக தாக்கிய வேலுவின் மீது எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யாமல் அம்மா மகள் ஆகிய எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அனுப்புவேன் என கொடூரமாக மிரட்டுவதாக தங்கம்மாள் கூறப்படுகின்றார்கள். இது தொடர்ந்து திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் தையூர் குமரவேலிடம் இந்த பிரச்சினை சம்பந்தமாக பேசிய பொழுது நான் சமாதானம் செய்து விடுகிறேன் கூறி தொலைபேசி எண்ணை இறுதி வரை எடுக்காமல் என்னை பழிவாங்கியுள்ளார். தங்கம்மாள் வெளிப்படை தன்மையாக பேட்டி அளித்துள்ளனர். மேற்காணும் இந்த பிரச்சனையை குறித்து காவல்துறை தீர விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எனது 3 சவர தங்க நகை மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் காவல்துறை பணம் பெற்று போலியாக நடித்துள்ளதாக இருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வது தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலைக்கோட்டூர் தெருவில் முத்துமாரியம்மன் தெருவில் வாசி கொண்டிருக்கேன். திருப்போரூர் ஒன்றிய மகளிர் இணைச் செயலாளர். நானும் ஒரு 30-34 வருஷமாக அரசியலில் நல்லபடியாக கொண்டுகிட்டு வந்தேன். நல்லபடியாக பண்ணேன். நல்ல பேர் இருந்தது. கவுன்சிலுக்கும் நின்னேன், வார்டு மெம்பருக்கும் நின்னேன். இன்றைக்கி எதே ஒரு தாக்குத்தலையை வச்சு அங்கேருந்து கோயில் திருவிழா, சித்திரை மாத திருவிழா, முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். சிவன் கோயில் குளத்துலேருந்து அக்னிகரம், அழகு, சாமின்னு வரும். அதில் என் பிள்ளை தம்சு மூலம் வச்சு பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க. அவனுங்களாம் போங்கடான்னு முன்னே கூட்டிக்கிட்டு வருவான். அது ஒரு பந்தா ஃபஸ்ட்டு மாதிரி பண்ணுவாங்க எல்லாரையும். அது மாதிரி பண்ணக்குள்ளே முத்துமாரியம்மன் கோயில் தெருவுக்குள்ளே நுழைஞ்சோடல வேலுன்றவன் வெறித்தனமாக என் பையனை தாக்கினான். அப்போ ஏன்டா தாக்குறேன்னு ஓடி நான் மடக்க போனேன். தள்ளிட்டு போயிட்டானுங்க. தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் முன்ன போய் என்னை விட்டுட்டு போய் அந்தாண்ட என் பையனை பெரியசாமின்ற அவங்க அண்ணனும் வேலுன்றவனும் தாக்கி அதுக்கப்புறம் விட்டுட்டு சேய்பாலுன்றவன் விலைக்கு என்னை கூட்டிகிட்டு போக்கான்றான். நான் கூட்டிகிட்டு வர பார்த்து திருப்பி என் பையனை ராசகோபாலுன்றவன் நீ யாரான்னு கேட்டு என் பையனை ரொம்ப தாக்கி அடித்து காவாய்க்குள்ளே போட்டு அமுக்கி தலைகள் தான் குழம்பு உரிச்சி பண்ணாங்க. முத்துன்றவனும் அதில் அடித்தான். வாயாக குத்தனான். நான் ஓடி ஐயோ என் பையன் காவாய்க்குள்ளே கிடக்கிறான்னு போலீஸு முன்னாடி போயிடுச்சு. பந்தாபஸ்ட்டுக்கு 2 போலீஸ் போட்டிருந்தாங்க. இல்லை, அப்போ நான் போய் கத்தி இது பண்ணும் போதே தலைகெழுதான் வேலுன்றவன் என்னை தூக்கி காவாய்க்குள்ளே குமிக்கி என்னை அப்படியே வச்சு மெதிச்சு நான் வெளியில் சொல்ல முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் அந்த 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பையனை மட்டும் இட்டுன்னு கொண்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். பையனுக்கு உதடெல்லாம் வீங்கி ரத்தம். அதில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு எதிர்க்கக்குது. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அங்கே எட்டி உதைச்சி அங்கேயும் அடிக்கி கல்லை தூக்கி என் பையனை கொல்ல எதிர்பார்த்தானுங்க. வெள்ளிக்கிழமை ஏசிக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எனக்கு எடுக்கலை. மிரட்டுறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த போய் ரேடிஸு இவ்வளோ 60 வயசு உட்காருமா என்ன நடந்ததுன்னு கூட கேட்கல. என்னை இந்த நகை தொலைஞ்சது, இந்த கம்ப்ளைண்ட் வேணாம், வேறு கம்ப்ளைண்ட் எழுது, உன் பையன் பேரில் உன் பையனை அடிச்சிக்கிறான், அவனும் அடிச்சிக்கிறான், எஃப்ஐஆர் போடுறோம், போங்க ஸ்டேஷனுக்கு, நகை தொலைஞ்ச இடத்துல போய் தேடிக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு நகை தொலைஞ்சா நாம் யாருக்கிட்ட போய் சொல்லணும்? ஒரு போலீஸுக்கிட்ட சொல்லணும். அந்த போலீஸே தொலைஞ்ச இடத்துல போய் தேடிக்காங்கும் போது அப்போ எங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, எங்கே ஒரு காவல் நிலையம், அப்போ நியாயம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் பொதுமக்களுக்கு? நான் ஒரு அதிமுகவில் ஒன்றியத்தில் எவ்வளோ நல்லது கெட்டது எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு ஊருக்கே தெரியும், இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நான் யாருன்னு. அந்த மாதிரி முதல்ல அவனுங்க ஏற்கனவே 2 பேர் என்னை அடிக்கிறேன், உன்னை சாவடிக்கிறேன்னு வந்தாங்க. திருப்பூர் ஒன்றிய செயலாளர் குமரவேலுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் கட்சி மூலிமா. வேணும்னு அடித்து எங்களை தாக்குறாங்க. இப்போ எங்களுக்கு நியாயம், அவருக்கு ஃபோன் போட்டால் அவரும் எடுக்க மாட்டுறாரு. எங்களுக்கு நியாயம் எப்படி இல்லை? நான் ஒரு டீ குளிச்சுட்டு என் குடும்பமாக போய் கமிஷனர் ஆஃபீஸுக்கு முன்னால் சாவரத்தா எங்களுக்கு இல்லை ஒரு நியாயம் கிடைக்கணுமா? எங்களுக்கு இதுதான் சார் முக்கியம். என் பேர் தங்கம்மா. இதற்கு பின்னணி அதிமுகவின் எம்பி தேர்தலில் ஆட்கள் அழைத்துச் சென்ற சம்பவம்தான். இவ்வளவு பெரிய கொலை முயற்சி தாக்குதல் நடந்தது. இது பற்றி விரிவான செய்தி வரும் ரிப்போர்ட்டர் செய்தி கிரைம் இதழில் பார்ப்போம்.